எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. மாசி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சைவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப கோயில் திருவிழாக்கள் கூடி வரக்கூடிய மாதம். அதுலேயும் குறிப்பாக மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மறக்க முடியாத, எல்லாருமே தெரிஞ்சு வச்சு அறிஞ்சு வச்சு ராத்திரி கண்டு முழிக்கிறது, சிவன் கோயிலுக்கு போகிறது, அந்த பூஜைகளில் கலந்து கொள்வது, இப்படிங்கிற நிறைய மாற்றங்களை பார்த்து இன்றைய இளைய சமூகம் செல்லுவதை பார்க்க முடிகிறது. இது விளையாட்டுத்தனமாக போகிறாங்களா பக்தியாக போகிறாங்களாங்கிறது வேற. ஆனால் அன்று இரவு கண் விழிப்பது என்பது, அந்த இடங்களுக்கு சென்று வருவது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லுகின்ற விதத்தில் இந்த பக்தி மார்க்கம் என்பது போயிட்டு இருக்கிறது பாராட்டுக்குரியது. இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாசி மாதம், அதில் கும்பத்தில் போய் சூரியன் அமருகின்றார். இந்த சூரியன் கும்பத்தில் அமருகின்ற போது சந்திரன் எங்கே இருப்பார்னு கேட்டிங்கன்னா, சிம்மத்தில் சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் வீற்றிருப்பார். அப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் இந்த பௌர்ணமி முடிஞ்ச உடனே பிறக்கிற மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிறக்கிற போதே மாதம் பிறக்கிறதே பாட்டிமையில் தான் பிறக்கும். இந்த மேசம் என்று எடுத்துக்கொண்டால் சூரியன் 5ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்தில் வந்து அமருகின்றார். கண்டிப்பாக 5ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ஆசைகள், பாசமான மனிதர்களை சந்திப்பது, ஆடல் பாடல் இன்பம், கோயில்களுக்கு சென்று வருவது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இன்னும் சொல்லப்போனால் சுபகாரியங்களை பற்றி பேசுவது, ஆளுமையோடு ஒரு விஷயத்தை செய்து முடிப்பது, எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிற வாங்க போகலான்னு ஒரு கூட்டத்தை வழிநடத்துவது, இப்படிப்பட்ட அனைத்து நிகழ்வுகளுக்கும் சம்பந்தப்பட்ட சூரியன் உங்களுக்கு மிக பிரமாதமாக அமர்ந்த காரணத்தால் நீங்கள் இன்றைக்கு இளம் துடிப்போடு மிக அற்புதமாக காரிய சித்தி பெற்று கொள்ளுகிற ஒரு காலகமாக இந்த மாதத்தின் ஆரம்பமே உங்களுக்கு இருக்கு. காரணம், இந்த ராசிக்கு 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உழைப்புக்கு சம்பந்தப்பட்டவர், தொழிலுக்கு சம்பந்தப்பட்டவர், ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு அறிகுறியாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் அந்த பாட்டிமை திதின்னு சொல்லான்னு கூட மகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால சிம்மத்தின் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறார். உறுதியாக உங்களுடைய தொழில் முன்னேற்றம் மிக பிரசித்தமாக சூப்பராக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக காலத்தை கழித்த மேசராசிக்காரங்க கூட இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மிக வேகமாக விறுவிறுப்பாக தங்களுடைய பணிகளை கச்சிதமாக செய்து கொள்ளுவதற்கு மனம் துடிப்புடன் செயல்படக்கூடியதாக உங்களுக்கு தெரிய வரும். இதே போல இந்த சந்திரனை பொறுத்தளவு அப்படியே நகர்ந்து வருகின்ற போது அவர் 6க்குடையவனாக இருந்து 8ஆம் இடத்தில் வந்து அமருவார். இது எப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதத்தின் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வாக்கில் அவர் வந்து உட்காரக்கூடியது கன்னியில் உட்காண்டிருப்பார். இந்த கன்னியில் அமர்கின்ற போது கூட உங்களை பொறுத்தளவு இந்த கோளாறா எதில் எப்படி தப்பிச்சுக்கிறது, எந்த காரியத்தை செய்யணும் செய்யக்கூடாது, எங்கேருந்து நம்ம வெளியில் போயிடணும், இந்த மனுஷன் கூட சேரலாமா சேரக்கூடாதா, இப்படி என்று உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி நீங்கள் தங்களை மாற்றிக்கொண்டு வேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை நிறைய அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த மாசி மாதத்தில் மாதத்தின் ஒரு 14-15 தேதிகளுக்கு அப்புறம் மேசத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல தகவல், நல்ல காரியங்கள் நிறைய நடக்கும். அதான் கிட்டத்தட்ட சொல்லணும்னா மகா சிவராத்திரி பக்கத்துக்கு வருகிற போது ரொம்ப அற்புதமான நல்ல தகவல், நல்ல முன்னேற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்புகள் ஏற்படுவது, பிள்ளைகளை சந்திப்பது, பிள்ளைகளின் மூலமாக பெற்றோருக்கு மகிழ்ச்சி, குடும்பத்தில் முக்கியமான சில முடிவுகள் எடுப்பது, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்னும் அந்த தொழில்களை மாற்றி அமைப்பது, பெருசுபடுத்துறது, அகலக்கால் வைக்கிறது, புதிய இடங்களுக்கு சென்று துவங்குவது, படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உத்வேகமாக சிறப்பாக இனி என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற திட்டமிடுதலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவது, தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக உங்களுக்கு பெரிய நன்மைகள் வந்து சேருவது, இப்படி நிறைய வாய்ப்புகளை கொண்டாடுகிறதுக்கு இந்த 15 தேதிகளுக்கு பிற்பாடு மேசத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலச்சூழல் உருவாகிறத பார்க்கலாம். இல்லை இன்னும் சொல்ல போகிறீங்கன்னா, இந்த மேசத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 10ஆம் தேதி வாக்கில் வீடு மாறுறவங்க, இடம் மாறுறவங்க, வேலையை விட்டு இடம் மாறுறவங்க, இப்படிப்பட்ட மாற்றங்கள் நான் சொல்கிறது எல்லாமே தமிழ் மாத தேதிக்கு சொல்கிறேன், இங்கிலீஷ் தேதி கிடையாது. ஆக இப்படிப்பட்ட இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு பலிதமாக வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லுகிற போது இந்த மாதத்தின் 18-19 தேதிகள் வருகின்ற காலகட்டத்திலே மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே நண்பர்களை சந்திப்பது, நண்பர்கள் மூலம் நன்மைகளை பெறுவது, ஆடல் பாடல் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களுக்கு செல்வது, காதல் செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றிகரமான நியூஸ் தெரிவிப்பது,
பெற்றோருடைய ஒப்புதலோடு திருமண சம்பந்தப்பட்ட காரியங்களை பற்றி பேசுறது, இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் கூடி வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சந்திரன் ராகுவோடு சம்பந்தப்படுகின்ற காரணத்தால் பயணங்கள் நிறைய பேருக்கு வரும். திடீர் பயணங்கள், ராத்திரி பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள். இன்னும் சொல்ல போகணும்னா, அந்நிய நாடுகளுக்கு செல்வது, அந்நிய மக்களை சந்திப்பது, புதுசாக இன்டர்வியூக்கு போகிறது, புதிய மக்களை சந்தித்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை காட்டிக்கொள்வது, இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் 18, 19 தேதிகள் வாக்கில் வரக்கூடியதாக இருக்கும். இதே மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 22, 23 தேதி வருகின்ற போதெல்லாம், மாசி மாதத்தின் 22, 23 தேதி வருகிற போதெல்லாம் அநேகமாக சந்திரனும் வியாழ பகவானும் இணைந்து இருப்பார்கள். இந்த இணைந்து ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால மிக சிறப்பானதொரு பலன்கள் கிடைக்கும். சுப செய்திகள், சுபகாரியங்கள், தொட்டகாரியமெல்லாம் வெற்றி பெறுவது, கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே முன்னேற்றம், இப்படி பல சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மிக அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தின் அந்த 3வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அற்புதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, வியாழனும் சந்திரனும் இணைந்து அவர்கள் இருவரும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால உடல்நிலைகளில் சற்று கோளாறு குற்றங்கள் இருந்து மருத்துவ சிகிச்சைகளில் இருந்து வந்தவர்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு விடுதலை பெறக்கூடிய மருந்து வந்து வேலை செஞ்சது, நான் இப்போ சரியாயிட்டேன், இப்படி என்று உள்ளம் உடல் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிக பிரமாதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதத்தோட 24, 25 தேதிகள் வருகிற போதெல்லாம் இந்த சந்திரனும் செவ்வாயும் இருவரும் இணைந்து இருக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கும். அப்போ சந்திரன் செவ்வாய் கூடுகின்ற போது கோப குணங்கள் கொஞ்சம் வெளியில் வரும். கொஞ்சம் ஏதாவது முரண்பட்ட காரியங்களை போய் முட்டிக்கிட்டு மோதுறது, சட்ட வழக்கு சம்பந்தப்பட்டதில் போய் டீல் பண்ணுறது, சண்டை போடணுன்னே மனசுக்குள்ள கோப வெறிகள் தூண்டுவது, இப்படிப்பட்ட தன்மைகள் வரும். சற்று அடக்கி ஆளுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இந்த மாதத்தை பொறுத்தளவு மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படியாக நிறைய கலப்பிடமான ஒரு சிறப்பான தகவல்கள் கூடியிருக்கிறதுனால மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக காட்சி கொடுக்கிறது. நிச்சயம் மேஷம் மாசி மாதத்தில் குறைந்தபட்சம் 90% நீங்கள் இயல்பாக நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. செய்து பாருங்கள்.